லைஃப் டைம் லேப்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பாவக்கிரகங்களாக வரும்பொழுது சனியும் ராகுவும் வர்றாங்க. சனியும் ராகுவும் இணைந்து செவ்வாயுடைய வீடான மேசத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சனியும் ராகுவும் மேசத்தில் இருக்க துலாத்தில் கேது இருப்பார். அப்படி வரும்பொழுது இந்த ராகுவும் சனியும் இணைந்து இரண்டு பாவக்கிரகங்களும் இன்னொரு பாவக்கிரகமான செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார். அப்படி வரும்பொழுது இந்த ராகுவும் சனியும் இணைவதால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் இதில் எது எந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போது சனி ராகு இணைவதை பொறுத்த மட்டும் மேசத்தில் சனி நீசம் அடைஞ்சிருவார். ராகு இணையும் பொழுது நீசம் பெற்ற கிரகம் இருப்பது ஒரு வகையில் நல்ல. இந்த இடத்துல பாவக்கிரகம் சுபக்கிரகம் அந்த கணக்கு கிடையாது. சனி ராகுனாலே கெடுதல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே சமயம் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி நீசம் அடைவது நல்லது. சனி நீசம் அடைந்து ராகுவோடு இணைவது நல்லது. அப்படி வரும்பொழுது இந்த சனி ராகு இருக்கும் வீட்டதிபதியான செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ கடக லக்னமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். ஏன்னா சனி ராகு இணைகிறதுங்கிறது எல்லா லக்னத்திற்கும் ரொம்ப மைனூட்டாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் பொதுவாக தான் ஒரு லக்னத்துக்கு வர்றேன். கடக லக்னத்துக்கு வரும். கடக லக்னத்திற்கு அவர் 5 குடையவராக செவ்வாய் வந்து விடுவார். செவ்வாய் 5 குடையவராக வந்து அவர் வீட்டில் நல்ல ஆதிபத்தியத்துக்குரியவராக செவ்வாய் வந்து விடுவார். நல்ல யோகாதிபதி. மொத்தத்தில் இந்த கடக லக்னத்திற்கு சொர்க்கத்தங்கம் அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். செவ்வாய் அவர் தான் கடக லக்னத்திற்கு 5 குடையவராகி எல்லா காரியங்களையும் நல்ல விஷயங்களெல்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடியவர். அவர் வீட்டில் போய் சனியும் ராகுவும் 10ஆம் வீட்டில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதுக்காக நம்ம தப்பாக இல்லைங்க கெடுதல் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவாக முதல்ல எடுத்துகிட்டே வாங்க, விட கிடச்சிடும். இப்போ சனி நீசம் அடைகிறார். நீசம் அடையும் பொழுது ராகு சேர்றார். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க மாதிரி ராகு ஓடுக்கு இணையின் கிரகங்கள் ஒன்று வக்ரம் பெற வேண்டும், இல்லை நீசம் பெற வேண்டும். அப்படி இருந்தால் நல்ல யோகமைப்புகளை ராகு கொடுத்து விடுவார். அப்போது இந்த இடத்துல சனி 10ல் நீசம் அடைஞ்சு அவர் 7-8 குடையவராக வந்து விடுவார். 7-8 குடையவராக வந்து 10ல் நீசம் பெற்று ராகுவோடு சேர்றாரு. அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாய் எங்கே இருந்தால் அது நல்ல பலன்களை வழங்கும். செவ்வாயினுடைய பார்வை வேணும் இல்லைங்க இந்த இடத்துல. அவர் யோகாதிபதியாச்சே, அவர் தானே எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இந்த கடக லக்னத்திற்கு செவ்வாய் எங்கேருந்து பார்க்குறார். அந்த செவ்வாய் பார்க்கறதுலையும் பிரச்சனை இருக்குது. அவர் செவ்வாய் சனியை பார்க்கலாம், சனி செவ்வாயை பார்க்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும். இந்த கடக லக்னமாக செவ்வாய் சனியை பார்க்கலாம், சனி செவ்வாயை பார்க்கக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது எடுக்கும் பொழுது இந்த ராகுவும் சனியும் விளையும் போது ராகு இருப்பது யோகாதிபதி வீட்டில். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சனியோட இருக்கிறாருங்க, இதையும் சொல்லக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். அவர் யோகாதிபதி வீட்டில் இருக்கிறார், 5 குடைய கேந்திர வீட்டில் இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ ராகு நல்ல இடத்துல இருக்கிறார். இந்த செவ்வாய் எங்கே இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படி அவர் பார்க்கும் பொழுது சனியை பார்க்கலாம், சனி செவ்வாயை பார்க்கக்கூடாது. அப்போ அது நல்ல அமைப்புகளை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் இந்த ராகு திசை பொறுத்த மட்டும் இல்லைங்க, செவ்வாயினுடைய பார்வை 5-10 கூட வீட்டில் இருந்தால் ராகு திசை நல்லதை பண்ணுங்க. இதாங்க முக்கியமான பாயிண்ட். சனி திசையை பற்றி தான் போய் யோசிக்க வேண்டியது வரும். சனி திசை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வகையில் சனியும் நல்லதை தான் பண்ணுவார். செவ்வாய் பார்த்தா நன்மைகள் தான் செய்யணும். இருந்தாலும் 10ஆம் பார்வையாக தன்னுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் அதிபதி குருவினுடைய இணைவு வந்துட்டால் ரொம்ப நல்லது. அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பேசுறதுலேயே ரொம்ப ஆப்போசிட்டாக வரும். பாவ கிரகமாக வர்றாங்க, சுபக்கிரகம் பார்த்தா நல்லதுன்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் இவங்களை பார்த்துட்டாரு, அவ்வளோதாங்க, குழப்பிடும். அந்த கிரக அமைப்புகளில் பலன்கள் அப்படியே மாறி போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் 4-11 குடையவர். அந்த 4-11 குடையவர் இந்த இணைவை ராகுவும் சனியும் இணைந்திருக்கிறத பார்த்தா இந்த லக்னத்திற்கு ஆகாதவர்,
சுத்தமாக ஆகாதவராக வந்து அவர் பார்க்கும் பொழுது அது நல்ல பலன்களை வழங்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் செவ்வாய் மட்டும் பார்க்கணும்னு நான் சொன்னேன். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். செவ்வாய் தான் உங்களை பார்க்கணும், சுக்கிரன் பார்க்கக்கூடாது. நீங்கள் செவ்வாய் வந்து சனி ராகுவை பார்க்கலாமான்னா இந்த இடத்துல பார்க்கலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா இவர் சுக்கிரன் வந்து 4-11 கூட பாதகாதிபதியாகவும் வந்து இந்த லக்னாதிபதிக்கு கடும் வகையான கிரகமாகவும் வந்துடுவார். அப்படி வரும் பொழுது இந்த சுக்கிரன் அந்த சனி ஆறார பார்க்குறவரை எல்லாமே கெடுத்துருவார். அப்படி பார்க்கும்போது சனி ராகு இணைவதை நம்ம சும்மாவே நம்ம வந்து எப்படி பலன் கொடுக்கும்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அந்த நேரத்தில் போய் இந்த சுக்கிரன் பார்த்தாதான் அந்த பலன்கள் அப்படியே மாறும். அதாவது மெயினாக கலஸ்திரஸ்தானத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா அவர் 7-8 குடையவராக வந்துடுறாரு. இன்னொன்று இந்த 7-8 குடையவரோட ராகு இணைஞ்சிருக்காரு எங்க அப்படின்னா இந்த இடத்துல ராகு இருக்கிறது 5-10 குடையவர் வீட்டில். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் 7-8 குடையவரை பார்க்கணும். அதனால தான் நான் சொன்னேன் ராகு திசை நல்லா இருக்கும், சனி திசை கெடுக்கும் அப்படின்னு. ஏன்னா எந்த அளவுக்கு கெடுக்கும் எந்த அளவுக்கு கெடுக்காது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கலங்க, கடக லக்னங்க. கடக லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குடைய சனி 10ஆம் வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். 5-10 குடைய யோகாதிபதியான செவ்வாய் வீட்டில் இணைந்திருக்கிறார். அப்படி இணைஞ்சிருக்கும் பொழுது இந்த சனி ராகு இணைந்திருக்கல, சனி நீசம் பெறுகிறார். இங்க வந்து சனி நீசம் பெறுவார். நீசம் பெற்ற கிரகத்தோட ராகு சேரலாம். நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தோட ராகு சேர்ந்தா நல்ல யோகமைப்புகளை தான் சனி திசையும் கொடுக்கணும், ராகு திசையும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் ராகு திசை நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் 5-10 குடையவர் வீட்டில் இருக்கிறார். இந்த 5-10 குடையவர் இந்த மாதிரி ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் எனக்கு கெடுதல் தாங்க பண்ணிச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்குள்ள விளக்கம் நான் இப்போ தர்றேன். முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த 5-10 குடைய யோகாதிபதி வீட்டில் ராகு இருக்கிறார். இது ஒன்று தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியாக சனி இறஞ்சிருக்காருன்னா சனி நீசம் பெற்று தான் இறஞ்சிருக்காரு, தப்பு கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். அப்படி இருக்க இந்த செவ்வாயை நான் இங்கே எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த சனியும் ராகுவும் இணைந்திருக்கும் போது இங்கே லக்னத்துக்கு 7 செவ்வாய் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியையும் ராகுவையும் பார்த்துக்கிறாங்க. யோகாதிபதி, இந்த யோகாதிபதி 5-10 கூடியவர் உச்சம் பெற்று நல்ல நிலைமையில இருந்துகிட்டு இவர் 4ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்க்கிறாரு. நல்ல விஷயம், நீ சொன்ன மாதிரி தானே. அதையே திருப்பி அடுத்து யோசிக்கும் போது சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்த்தார். இதுதான் இதுல பிரச்சனை. இந்த இடத்துல செவ்வாய் உச்சம் அடையும் போது சனி நண்பராகி விடுவார். இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை அடையும் பொழுது இவங்க 2 பேர் பரிவர்த்தனை அடைகிறாங்க. செவ்வாய் வீட்டில் சனி, சனி வீட்டில் செவ்வாய் பரிவர்த்தனை அடைஞ்சிருவாங்க. அடைஞ்சு செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். அது தப்பு இல்லை. சனி 10ஆம் பார்வையாக ராகு செவ்வாயை பார்க்கும் பொழுது ராகுவோடு இணைந்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அது பெரிய யோகாமைப்பை கொடுக்காதுங்கிறதுக்காக சொன்னேன். சனி திசை நல்லா இருக்கும். அதுல சனி திசையில இந்த செவ்வாய் இங்கே இருந்து செவ்வாயை பார்த்தா அந்த சனி திசையும் பெரிய யோகாமைப்பை கொடுக்காது. ஆனா இங்க செவ்வாயே இல்லைங்க. இப்ப சனி திசையில ஒரு சில புக்திகள் தான் டிஸ்டர்ப் பண்ணும், மற்றபடி சனி திசை நல்லா இருக்கும். ஏன்னா சனி 7ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா லக்னத்துக்கு 7-8 குடைவராக வந்து அந்த 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ராகுவோட இணைந்து பார்க்கும் பொழுது கலஸ்திர ஸ்தானத்தில் இந்த சனி திசையே வரலைன்னா பிரச்சனையே கிடையாது. முதல்ல அதையும் யோசிக்கணும். எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சனி திசையே வரலைன்னா அது பிரச்சனையே கிடையாது. அப்படி ராகு திசை நல்லா இருக்கும். சனி திசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சனி திசை வரும்பொழுது கலஸ்திர ஸ்தானத்தில் சம்பந்தப்படும் பொழுது ஆணாக இருந்தால் மனைவி மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் கணவன் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்ட்டா 7 குடையவர் மட்டுமல்ல அவர் 8 குடையவராகவும் வருவார். அந்த ஒரு காரணத்துக்காக. அடுத்தபடியாக இந்த ராகு அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருக்காருங்க அப்படின்னா முதல்ல இருக்கு வீட்டை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ராகு நல்லதை தான் பண்ணுவார். இந்த அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த ராகு திசையில சனி புத்தி கெடுக்கும். இதுதான் பாயிண்ட். இப்போ வந்துருச்சுங்களா? ராகு திசையில சனி புத்தி கெடுத்துருவோம். ஏன் அப்படின்னா அவர் 8 குடையவர். இந்த இடத்துல தான் இந்த ராகு சனியோட இணைவை தொடும். சனி திசையை பொறுத்த மட்டும் சனி திசையில பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி திசை சனி புத்தியே இவருக்கு இந்த இடத்துல கணவன் சம்பந்தப்பட்டது. அந்த ஆணாக இருந்தால் மனைவி,
பெண்ணாக இருந்தால் கணவன் சம்மந்தப்பட்டதில்லை. சன் திசை குடும்ப பிரச்சனை சனி திசை வந்தா. மற்றபடி 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, 1க்கு 2 3 தொழில் நல்லாவே பண்ணக்கூடிய யோக அமைப்புகளை கொடுக்கும். இருந்தாலும் இந்த ராகுவும் சனியும் கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் எங்கேயோ இருந்து எதோரோட இணைவாயிருந்தாரு அப்படின்னா மொத்தத்தையும் கெடுத்துருவார். இந்த சுக்கிரன் வந்துட்டாருங்க 4 11 குடையவருங்க. இந்த 4 11 குடையவர் இங்கேயே இருந்துட்டாங்க. கேதுவோட இணையலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் சுக்கிரனின் பார்வை கிடைக்கும். இதுதான் விஷயம். அப்போ என்ன ஆகும்? கலசரஸ்தானத்தில் எல்லா குழப்பங்களையும் கொண்டு விட்டு மொத்தத்தில் இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் லக்னத்திற்கு 4இல் திக்பலம் அடைகிறார். இந்த லக்னத்திற்கு 4இல் திக்பலம் அடைவது மிகப்பெரிய யோகம் கிடையாதுங்க. முதல்ல அதை நம்ம பார்க்கணுங்க. இந்த லக்னத்திற்கு மட்டும் 4இல் சுக்கிரன் ஆட்சி பெற்று திக்பலம் அடைவது அவ்வளோ பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறதான். கொடுத்தாலும் ஒரு வகையில் கெடுக்காமல் விடாது. இதுதான் இந்த சுக்கிரன் சனி ராகு இணைவோட சுக்கிரன் பார்வை வந்தா அது. அப்படியே இல்லைங்க, சுக்கிரன் இங்கே இருந்துட்டாருங்க, மொத்தமாக கெடுத்துருவாரு. இந்த சுக்கிரன் மட்டும் சேர்ந்துட்டாருன்னா மொத்தமாக கெடுத்துருவார். அதாவது நல்ல வழியே இல்லாமல் பொருளாதாரத்தை பூராமே ஏதோ ஒரு வகையில் இழக்க செய்யும். அதுதான் இந்த ராகு சனி நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும்பொழுது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதனால இந்த சுக்கிரன் பார்க்காம இருந்துட்டா ஒரு வகையில் நல்லது. அதே சமயம் இந்த செவ்வாய் சனி பரிவர்த்தனை அடைவது யோகம் கிடையாது. செவ்வாய் இங்கே இருக்கணுங்க. இதுதாங்க சூப்பர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 8ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த யோகாதிபதி 8ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 10ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக பார்ப்பார். பார்க்கும் பொழுது இந்த யோகாதிபதியின் பார்வை வரும் பொழுது இவங்க 2 பேரும் நன்மைகளை செய்வாங்க. ஆனால் சனி செவ்வாயை பார்க்க மாட்டான். 6 8 வந்துடுவான். இப்படி அமைஞ்சிட்டா இந்த சனியும் ராகுவும் இங்கே இருக்கிறதுல நல்ல யோக அமைப்புகள் அமையும். நீ ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாலே உங்களுக்கு அந்த விட கிடைச்சிடும். அதே சமயம் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்திருந்து செவ்வாய் இங்கே நீசம் அடைஞ்சிட்டாருங்க. லக்னத்தில் செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டாங்க. பெரிய பலன்கள் இருக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 10 செவ்வாய் நீசம் பெறும் பொழுது அது பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது. ராகு இருக்கும் வீட்டதி கேது இருக்கும் வீட்டதி எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ராகு இருக்கும் வீட்டதி நீசம் பெறும் பொழுது இந்த ராகுவும் சனியும் இணைந்தனால வரக்கூடிய கெடுபலன்கள் வரும். வேற எங்கேயாச்சும் இருந்து சுக்கிரனும் நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டாரு அப்படின்னா மொத்தமாக ராகு திசையும் கெடுக்கும், சனி திசையும் கெடுக்கும், 2மே கெடுக்கும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன பூரா பாசிட்டிவாக சொல்லிட்டு வந்தேன், கடைசியாக சொன்னது தான் நெகட்டிவாக சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்தால் இப்படி வரும் அப்படிங்கிறது தான். மற்ற ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். உங்களுக்கு எது டவுட்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள்.